ஹாய் மக்களே, இந்த பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை தெரியுது, அதுதான் ஏற்காடு. ஏற்காடுக்கு பேக் சைடு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா ஓமலூர் வந்துடுங்க. ஓமலூர்லேருந்து தீவிட்டிப்பட்டி போங்க. தீவிட்டிப்பட்டியிலேருந்து ரைட்டை நீங்கள் கட் எடுத்திங்கன்னா டேனிஷ்பேட்டை வரும். டேனிஷ்பேட்டைக்கு முன்னாடியே ஒரு ஏரி ஒன்று இருக்கும். அந்த ஏரியில் வந்து நீங்கள் குளிக்கலாம். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் தான் இருக்கும். அதனால் நீங்கள் சேஃபாக இந்த ஏரியாவில் நீங்கள் குளிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டர். அந்த மலையிலேருந்து அப்படியே அந்த வாட்டர் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ரயில்வே கேட் ஒன்று வரும். அந்த ரயில்வே கேட்லேருந்து நீங்கள் உள்ளார போனீங்கன்னா அங்கே வந்து ஏற்காடோட ஃபாரஸ்ட் ஏரியா வரும். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கோயில் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து உள்ளார போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வரும். அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து நீங்கள் குளிக்க முடியாது, நார்மலாக தான் வரும். ஆனால் வியூ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வியூ. இப்போ நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் போகணும். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் போனோம்னா அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டர், எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டர், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. நீங்கள் காயின் உள்ளார போட்டிங்கன்னா கூட காயின் வெளியில் தெரியும். இது ஃபாரஸ்ட்குள்ளார இப்படியே போகணும். இப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியோடு வரதுன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வரலாம். இதுதான் அந்த ஸ்பாட்டு. அந்த ஸ்பாட்டு வந்துருச்சு, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பாட் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஃபாரஸ்ட்குள்ளார கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா இந்த ஸ்பாட்டு வந்துடும். இந்த ஸ்பாட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். தண்ணி